ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லூசிபர் கேமர். நம்மளுக்கு இந்த எக்ஸமைட்டு மேக்டனுக்கான கன் ஸ்கின் வந்திருக்கு. இது நான் வந்த அன்றைக்கி எடுத்தாச்சு. பட் அன்றைக்கி வீடியோ போட முடியல. அதால் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். இதில் டாப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கோழி எக்ஸமைட் தான். அந்த கோழி எக்ஸமைட்டு நமக்கு ஸ்கின் அந்த அளவுக்கு செட் ஆகல. ஆனால் பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தாகவே கொடுத்துருக்காங்க. பட் அதேமாரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் எல்லா எக்ஸமைட்டுமே வந்துருங்க. பம்கின் எக்ஸமைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா கலருமே வந்திருக்கு, எல்லா பவருமே வந்திருக்கு. இதில் டாப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு கொஞ்சம் இது கம்மி. நான் எடுத்தது எதுன்ட்டு லாஸ்ட்டாக பாருங்கள். நான் இப்போ சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ட்விஸ்டிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்டனுக்கான ஸ்கின்னு இதெல்லாம் நமக்கு பழைய இன்குபேட்டரில் வந்துச்சுங்க. ப்ளூ பிரிண்ட்டு ஸ்டோன் ஊற்றி எடுக்கிற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் வரலன்னு நினைக்கிறேன், இப்போ தான் வந்திருக்கு. நான் எதுக்காக இந்த எக்ஸமேட்டு ஸ்கின் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாம் இந்த ஃப்ரீயாக கொடுத்த கன் ஸ்கின் இருக்கிறதுனால நான் இது எடுக்க வேண்டிய சூழ்நிலை. பட் எனக்கு பிடிச்ச கன் தான் நான் எடுத்துருக்கிறேன். அந்த பிடிச்ச கன் எதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பயுமே ட்ரிக்குன்ட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரிக்குக்கோசரம் நம்ம இந்த லாக் அவுட் பண்ணிவிட்டு உள்ள கிளியர் கேட்சாக கொடுத்துட்டு நான் மொத்தமே மாற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்டல்ஸு கன் ஸ்கின்னு எல்லாமே அன்னிக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் கேட்சாக கொடுக்குறோம். கிளியர் கேட்சா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 முறைக்கு மேலே தாங்க கொடுத்துருப்பேன். கிளியர் கேட்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோல்டு வச்சரு டைமண்ட் வச்சரில் ஸ்பின்னை போடுவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக சுற்றணும்னா எதுவுமே தரமாட்டான், அது 2வது பட்சம். நம்ம ஃபஸ்ட்டு அதில் தான் ஸ்பின் போடுவோம். என்கிட்ட ஆல்ரெடி ஒரே ஒரு டோக்கன் மட்டும் இருக்கா, அதனால் டிஸ்கவுண்ட்டில் 72 டோக்கன் கேட்குறாங்களா. பாருங்கள் எவ்வளோ டோக்கன் கொடுக்குறான். எத்தனை டோக்கன் கொடுத்துருக்காங்க? 5, 7, 9, 11 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஸ்பின்னுக்கு இந்தமாரி கொடுத்தா கூட நம்ம டாப் எடுத்துடலாம். ஓகே, பரவாயில்ல. கோல்டு வச்சரில் ஸ்பின்னை போடுவோம். ஏன்னா லக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் ஒரு 10 ஸ்பின்னு. இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா ட்ரிக்குமே யூஸ் பண்ணியிருப்பேங்க. ஆனால் என்னை கரீனாக்காரன் வச்சு செஞ்சிட்டான். ஏன்டா நான் இந்த ஈவெண்ட்டில் கை வச்சன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த 8 டோக்கனா அந்தமாரி ஒரு 8, 9, 10 அந்தமாரி குத்தோட பரவாயில்ல. ஒரு 5 ஸ்பின்னு போட்டோம். டைமண்டில் ஒரு 10 ஸ்பின்னு, கோல்டு வச்சஸில் ஒரு 10 ஸ்பின்னு, எல்லாத்துலேயும் 10 ஸ்பின்னு போட்டு தாங்க ஸ்பின்னே பண்ணேன். இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட்டு வந்த அன்றைக்கி காலையிலேயே ஒரு 7 மணிக்கெல்லாம் ஸ்பின் பண்ணிட்டாங்க. நான் 6 டோக்கன் தான் கொடுத்துருக்கேன். அந்தமாரிலாம் கொடுத்தா நமக்கு 2000 டைமண்ட் இல்லை 4000 டைமண்ட் கூட ஆகும். நம்ம எடுக்க நினச்ச கன் ஸ்கின் எடுக்கணும்னா இவன் டோக்கனே கொடுக்க மாட்டான். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலீங்களே. இருங்க மறுபடியும் கிளியர் கேட்சா கொடுப்போம். கிளியர் கேட்சா கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஈவெண்ட்டுக்குள்ளே போவோம். இதில் எனக்கு இந்த கலர்லாம் பிடிக்கவே இல்லைங்க சுத்தமாக. டாப்பு பார்க்க நல்லா இருக்குது. பட் ஆனால் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே கோழி இந்த பக்கம் கத்துற மாதிரியும் அந்த மாதிரி தான் இருக்குது. இருங்க இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கான்? அதே 6 தாங்க கொடுத்துருக்கான். மனசு வெறுத்துரும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா. கோல்டு வச்சரில் மறுபடியும் ஒரு 10 ஸ்பின் போட்டோமா, இன்னொரு 10 கூட போடுவோம். ஆனால் கதரை விட்றாங்க ஈவெண்ட்டை எடுக்கிறதுக்கு. ஒரு சில ஈவெண்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமே வந்துடுது. ஆனால் சில ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோக்கன் மட்டும்தான் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வருது. அதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மம்மி பண்டல் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பண்டல்லாம் ஈஸியாக 1200 டைமண்ட்லேயே 2 பண்டலுமே எனக்கு கிடச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா எப்படி சுற்ற விட்றான். எனக்கு 10 டோக்கன்னு எத்தனை டோக்கன் கொடுக்குறான்னு பார்ப்போம். அதேன்னு 90 ஸ்பின் போட்டிருக்கோம். கம்மியாக தான் கிடச்சிருக்கு. 9 டோக்கன் கொடுத்துருக்கான். மொத்தம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 100 எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் சேர்ந்துருக்கு. டாப் எடுக்கணும்னா 225 வேணும். அது விட பவர் கம்மியாக வேணும்னா நம்மளுக்கு ஒரு 200 இருந்தால் போதும். இதில் ஒரு 10 ஸ்பின்னு, இன்னொரு 10 ஸ்பின் போடுவோம். வவுச்சர்ஸ் நிறைய தான் இருக்குது நம்மக்கிட்ட. போட்டுட்டு இப்போ அகைன் 90 ஸ்பின் போடுவோம். எவ்வளோ கொடுக்குறான்னு பார்க்கலாம். 2, 4, 5 பரவாயில்லைங்க. அதான் அப்பயும் அந்த 7, 8, 7, 8 இப்படி தாங்க வருது. இன்னும் 1240 டைமண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. இன்னும் குறைஞ்சது ஒரு 10 ஸ்பின் போடலான்னு நினைக்கிறேன். 10 ஸ்பின் போடுறோம். எவ்வளோ கொடுக்குறான்னு பார்க்கலாம். 5 ஸ்பின்னுக்கு இதில் ரொம்பவே மொத்தமாக குடிச்சிட்டாங்க. 3, 5, 8, 9 டோக்கன் கொடுத்துருக்கான். பரவாயில்ல. அகைன் ஒரு 90 போடுவோம். கிரிட்டுன்னு போட்டால் கூட வரமாட்டேங்குதே. மொத்தமாக போச்சுங்க. வெறும் 5 டோக்கனு. ஒரு டோக்கனுக்கு 20 டைமண்ட்னா என்னங்க ஆச்சு? ஐயையோ, லக்கி கிடைக்கல இந்த ஐடிக்கு. ஏங்க இந்த அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 9 டைமண்டு, 99 டைமண்டு, 59 டைமண்ட்லாம் எடுத்தாங்க. நான் இதே இப்படி கொடுக்குறான் நம்மளுக்கு. மற்றவங்கள கதற வர மாதிரி நம்மளையும் கதறோட பிளான் பண்ணிட்டாங்க இவங்க. கண்டிப்பாக என்ன பண்ண போகிறான்னு தெரில. முன்ன டபுள் பேரில் வந்துச்சு. அதுலேயும் டாப் இன்குபேட்டர் எடுக்கிறதுக்கு டைமண்டை சுற்றி தாங்க மொத்தமே ஒன்று கூட கொடுக்கல. லக்கில் 7 டோக்கனுங்க. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. 120 டோக்கன் தான் சேர்ந்துருக்கு. என்னங்க லக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. டைமண்ட் வச்சரில் போடுவோம். போட்டு ஒரு ஸ்பின்னோட போடுவோமே. அதுலேயாச்சும் லக்கு கொடுக்குறான்னு பார்க்கலாம். ஒன்று கொடுத்தா கூட பரவாயில்ல, மனசு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். மீதி ஒரு 200 டோக்கன் இருந்துச்சுன்னா நமக்கு வேறு என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று கூட கொடுக்க மாட்டேறான், வெறுப்பாகுது. 2 20 டோக்கனுக்கு 2, 10 டோக்கனுக்கு 1 கணக்கு பண்ணி கொடுக்குறான். 7 தாங்க கொடுக்குறான். இன்றைக்கி அவ்வளோதான் போலையே.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு இந்த ரெட்டு மால் தாங்க ஒரு கண்ணாக இருக்குது. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் அக்யூரசி, ரீலோட் ஸ்பீட்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு இது மட்டும் இருந்தால் போதும். இது கோலி எக்ஸமேட்டு பவரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயருன்னு நினைக்கிறேன். அது டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் ஆர்மர் பென்ட்ரேஷனுங்க. ஒர்த்தான கன் ஸ்கின்னு, புல்லட்டும் ஸ்பீடாக போகும். 8 கொடுத்துருக்கான். இந்த ஈவெண்ட்டில் யார் யாரெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி எவ்வளோ டைமில் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு எவ்வளோ டைமில் கிடைக்குதுன்னு லாஸ்ட்டாக பாருங்கள். மொத்தம் 1800 டைமண்ட் வச்சுருந்தேன். இப்போ 770 டைமண்ட் தான் இருக்குது. இந்த டைமண்ட் சேர்த்ததே நான் ஏஞ்சல் ஈக்மெண்ட்டுக்காக தாங்க சேர்த்தேன். கொடுக்க மாட்டானே, டே கொடுங்கடா. ஒன்றாவது 151 டோக்கன் வந்துடுச்சுங்க. இன்னும் 600 டைமண்ட் எனக்கு தெரிஞ்சு மொட்டை அடிச்சு தான் விடுவான் போல இருக்குது. யார் அது 2 vs 2 போடுவோமா ப்ரோ? ஆல்ரெடி நான் முக்கியமான விஷயத்தில் ஐயோ கடவுளே. சூப்பராக கொடுத்துருக்கான். 12 டோக்கனுக்கு 13 டோக்கன் எனக்கு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இந்தமாரி கொடுத்தா கூட பரவாயில்லையே. கொடுக்க மாட்டானே. 590 இன்னும் கரெக்டானு தெரிஞ்சு 6 ஸ்பின் தாங்க. 6 ஸ்பின்னில் என்னான்னு தெரில. ஆடம் தலைவன் வச்சா ஒன்றும் விழ மாட்டேங்குது. கேரக்டர் மாற்றி பார்ப்போமா, இல்லை மாற்றிடுவோம் கேரக்டர்னா. அப்போ தான் ஏதாச்சும் லக்கு கிடைக்குதா பார்க்கலாம். யாரை வைக்கலாம்? கெல்லி அக்கா வேணாம். இவங்களையும் வச்சுப்போம். வந்தா மலை போனால் போட்டோம், பார்த்துக்கலாம். எதுவும் பண்ண முடியாது. 90 டோக்கனுக்கு ஸ்பின்னு போடுவோமா? ஒரு 90 போட்டுருவோம். 90ல் என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். 225 டோக்கன்ரா, கொடுத்துருங்கடா கொஞ்சம் சீக்கிரம். எதனா ஒரு கன்று கொடுத்தாவோட மனசு ஆறுதலாக எடுத்துகிட்டு போய்டுவோம்டா. ஏன்டா புலம்பு விட்றீங்க? சீக்கிரமாக கொடுங்கடா. ஐயோ கன்ஸ்கின்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கே. ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாவோட பரவாயில்லடா. நான் மனசு ஆறுதலாக எடுத்துகிட்டு போய்டுவேன்டா. ஒன்றாச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒன்று நீங்கள் கொடுத்துருங்க, அளவிடாதீங்கடா. 90 டைமண்டு. ஐயோ 5 ஸ்பின்னுக்கு 90 டைமண்டு போச்சு. டைமண்டு மொத்தமாக போச்சு, காலி பண்ணிட்டேன். இப்போயாச்சும் கொடுங்கடாடி. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பார்ப்போம் என்ன தான் கொடுக்குறான்னு சொல்லிவிட்டு. 10 ஸ்பின்னு வர வர இவனுங்க போக்கே சரியில்லை கைஸ். நம்மளை கதற விட்டு அலைய விட்றானுங்க. கொடுக்க மாட்டானுங்களே. எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி. பாருங்கள் எத்தனை டோக்கன் கொடுத்துருக்கான். 8 டோக்கன். இதை வச்சு நான் என்ன பண்ணேன்? 90 டைமண்டுக்கு 8 டோக்கன் தானே. இதுக்கு தாராளமாக ஒரு டோக்கன் வந்து 50 டைமண்டு 100 டைமண்டு கொடுத்துட்டு போயிடுங்களாடா. ஏன்னா அந்தமாரி பண்ணுறீங்க? 500 டோக்கன் தான் இருக்குது. 500 டோக்கன் வச்சு நான் என்ன பண்ணுறது? நமக்கு இந்த ஈவெண்ட்டும் வேணாம், ஒன்று வேணாம், தள்ளிட்டு போயிட போகிறோம் கைஸ். அதுதான் பண்ண போகிறேன். ஐயையோ இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணுவோம். 500 டைமண்டு கரெக்டாக 5 ஸ்பின்னு. 5 ஸ்பின்னில் கொடுத்தா ஓகே. கொடுக்கலனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி டோக்கன் எடுத்துக்கிட்டால் போதும். இருக்கிற டைமண்டை மொத்தம் காலி பண்ணிட்டு தான் போக போகிறான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. என் தள்ள முளைக்காரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். தயவு செஞ்சு யாரும் எடுத்துடாதீங்க, கை வச்சிடாதீங்க. டைமண்டு தாராளமாக செலவு பண்ணுறவங்க வேணால் எடுங்க, வேணுன்றவங்க மட்டும் எடுங்க. ஆனால் இந்த பம்கின் எக்ஸமேட் வந்து ரொம்ப ஒர்த்துன்னு தாங்க சொல்லுவேன் நான். ரொம்பவே ஒர்த்து. ஏன்னா நான்லாம் முன்ன ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த கன் ஸ்கின்லாம் எப்படா எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஏக்கத்தில் இருந்தேன் நான். இப்போது எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால, அதேமாதிரி நம்மளாட்ட எடுக்க முடியுன்றதுனால தான் இது எடுக்கிறேன். இல்லைனா நான் கையே வைக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் ஒரு மந்த்லி போட்டு டைமண்டை சேர்த்து வச்சு ஸ்கிப் அடிக்கிறேன். ஸ்கிப் அடிச்சாவோட கொடுக்குறான்னு பார்த்தா அப்பயும் கொடுக்க மாட்டேறான். டைமண்டு போச்சே. 140ங்க. 140க்கு ஒரு 5 ஸ்பின்னு, அவ்வளோதான் லாஸ்ட் ஸ்பின்னு. சத்தியமாக அதுக்கு மேலே கையை வைக்க மாட்டேன். இன்னொரு ஸ்பின் போடலாமா? பரவாயில்லையே. 200 டைமண்டு, 200 டோக்கன் வந்துடுச்சுங்க. பரவாயில்ல. 210ங்க. 210 இன்னும் ஒரு 50 டைமண்ட் தான் இருக்குது. 50 டைமண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த கலருன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவோமா? எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்சேஞ்சு பண்ணும்போது பாருங்கள். இப்போ சொல்ல மாட்டேன். எனக்கு சொல்லலாம் எக்ஸாமெட் ரெட்டு தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றபடி வேறு எதுவும் எனக்கு பிடிக்கல. இது டாப்பு நல்லா இருக்குது. பட் ஆனால் எனக்கு அதோடைய லுக்கு வைஸ் எனக்கு பிடிக்கல. அதனால் நான் அதை எடுக்கலை. எனக்கு வந்து ரெட் கலர் பிடிச்சிருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா டபுள் ஆர்மர் பெனட்ரேஷன் நல்லா தான் ரேஞ்ச் இருக்குது. பட் பரவாயில்ல, எனக்கு அந்த ரெட் கலர் தான் பிடிச்சிருக்கு. டபுள் ரேட்டாக பேர் சிங்கிள் அக்யூரசி. அதனால் நான் வந்து அதையே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவோமா? பார்க்க கன் வைஸ் லுக்கும் பயங்கரமாக இருக்குது. அதேமாரி கலரும் நம்மளுக்கு நல்லா பிடிச்ச கலர் வேறு. இது எடுக்கணுன்னா இன்னும் ஒரு 150 டைம் செலவு பண்ணலாம். வேணாம், இதையே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவோம். கங்க்ராச்சுலேஷன். தயவு செஞ்சு யாரும் கை வச்சிடாதீங்க மக்களே. வேணாம், வீணாக போயிட்டாதீங்க, தேவையில்லை. இதேமாரி நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணுற கண்டென்ட்டில் பார்ப்போம். இதேமாரி கதற விட்றானான்ட்டு. பாய் பாய்.